ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க இன்றைக்கு சிஐடிக்கு கூப்பிடப்பட்டிருந்தார். எதுக்காகன்னு சொன்னால் கெஹல்பாத்திர பத்மே சொல்லப்படுற பாதாள குழுவினுடைய தலைவன், மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லி ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற கெஹல்பாத்திர பத்மேவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ராஜபக்சகளினுடைய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பிரசன்ன ரணதுங்கவுக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக அவர் கூப்பிடப்பட்டிருக்கிறார். ஒரு சில நிமிஷங்கள் தான் என்னோட வாக்குமூலம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் கதைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது என்ற மாதிரி வேற விஷயங்களை பற்றி அவர் ஊடகங்களுக்கு ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. பிரசன்ன ரணதுங்கவுக்கும் கெஹல்பாத்திர பத்மேவுக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கான காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், கெஹல்பாத்திர பத்மேட்டு நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு அவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாராம். அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நான் இன்றைக்கு விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருந்தேன்ற மாதிரி பிரசன்ன ரணதுங்கவே குறிப்பிட்டிருந்தார். வெளியில வந்து ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும் போது அவர் சொல்றார், கெஹல்பாத்திர பத்மேவுடையும் கெஹல்பாத்திர பத்மேவினுடைய அப்பாவுடையும் எனக்கு தொடர்பு இருக்கு. எங்களுடைய ஊரை சேர்ந்தவர்கள் தான் அவங்க. ஊரை சேர்ந்து ஒருத்தரோட வந்து தொடர்பு இருக்கிறது வளமையானது, சாதாரணமானது தானே. அப்பாவோட வந்து எனக்கு எப்படியுமே நெருக்கமான தொடர்பு இருக்கு. கெஹல்பாத்திர பத்மேவோடன்னு சொன்னா அவ்வளவுக்கு பெருசா தொடர்பு கிடையாது, ஆனா தொடர்பு இருக்குதான் என்ற விஷயத்தை நான் விசாரணை நடத்துகிற அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கிறேன். எங்களோட ஊரை சேர்ந்த நபர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு எந்த விதத்திலேயாவது தொடர்பு இருந்திருக்க முடியும். அரசியல் ரீதியான ஏதாவது தொடர்பு இருந்ததா என்றதை பற்றி தான் விசாரணைகள் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாம். அதுக்கு தேவையான பதில வந்து நான் சொல்லி இருக்கிறேன் சொல்லி பிரசன்ன ரணதுங்க சொல்லி இருக்கிறார். அப்ப கெஹல்பாத்திர பத்மே சொல்லப்படுற நபருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நபருக்கும் இடையில ஏதோ ஒரு விதத்தில் வந்து தொடர்பு இருக்கு என்றதை அவரே வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வெளியில வந்து கருத்துக்களை சொல்லும் போது அவர் சொல்றார், அரசாங்கம் வந்து தங்களுடைய இயலாமையை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு விதமான செயற்பாட்டில் தான் இந்த நாட்களில் வந்து ஈடுபட்டு வருது. ஒவ்வொரு நாளும் சில நபர்கள் விசாரணைகளுக்கு கூப்பிடப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்படுறது, சாட்சியம் பதிவு செய்யப்படுறது. இதுக்கு பின்னால் இருக்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. தங்களுடைய இயலாமை கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியாம போயிருக்கு. பொய்யை மூடி மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர்களையும் கூப்பிட்டு அரசாங்கம் விசாரணை என்ற பேரில் கூப்பிட்டு கொண்டிருக்கு. எங்களுக்கும் இந்த மாதிரி வர்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. திரும்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன், கொஞ்சம் முன்னுக்கே எனக்கு சொல்லி வைங்க என்ற மாதிரி நான் விசாரணை நடத்துகிற அதிகாரிகள்கிட்டையும் இன்னைக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வர்றதால உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களை சந்திக்க முடியுது, சில விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குது என்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கட்டை கொடுத்து அவர் அங்கிருந்து போனதை பார்க்க முடிஞ்சது. நாளைக்கு நாமல் ராஜபக்ச சிஐடிக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறார். எதுக்காகன்னு சொன்னா, அவர்கிட்டையும் கெஹல்பாத்திர பத்மேவோட நாமல் ராஜபக்சவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையான்றதை பற்றி விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல ஒரு கிழமை கால அவகாசம் கேட்டிருந்தார். ஆனா நாளைக்கு வந்து திரும்ப கூப்பிடப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு முதல்ல கெஹல்பாத்திர பத்மே சம்பந்தமா பேசப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் ராஜபக்சர்களோட பேர் வந்து விமர்சன ரீதியில, அரசியல் ரீதியிலையும் பேசப்பட்டிருந்தது. ஏற்கனவே ரெண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய அரசியல்வாதிகளாக இருந்த சகோதரர்கள் சம்பத் மனப்பேரி, பிஎல் மனப்பேரி சொல்லப்படுற ரெண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்ப ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பாவோடையும் மகனோடையும் அந்த நபர்களோட தொடர்பு இருக்கு என்ற விஷயத்தை சொல்லி இருக்கிறார். நாமல் ராஜபக்ச நாளைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறார். நாளைக்கு 9 மணி 9:30 மாதிரி இந்த விசாரணைகள் ஆரம்பமாகும். இப்போ இன்றைக்கு பிரசன்ன ரணதுங்க கூப்பிடப்பட்டதுக்கான காரணம் எது, இந்த அடிப்படையில் கூப்பிடப்பட்டாருன்னு சொன்னால், கெஹல்பாத்திர பத்மே கொடுத்த ஒரு சாட்சியம், ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது என்னன்றது தெரியாது. இப்போ நாமல் ராஜபக்சவும் கூப்பிடப்பட்டிருக்கிறார் சொன்னால், பத்மையை சொன்ன ஏதாவது தகவலின் அடிப்படையில் தான் கூப்பிடப்பட்டிருக்கிறாரா இல்லையா என்றதும் தெரியாது. நாளைக்கு நாமல் ராஜபக்ச கூப்பிடப்படுவார், விசாரணைகள் நடத்தப்படும். வந்தா விசாரணைகள் நடத்தப்படும். பெரும்பாலும் கைது செய்யறதுக்கான சாத்தியம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு கிடையாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு எஃப்சிஐடிக்கு விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிற இன்னொரு நபர் தான் மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ச. ஆனால் எஃப்சிஐடிக்கு நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு 3 கிழமை கால அவகாசம் கேட்டிருந்தாங்க. 3 கிழமை கால அவகாசம் கொடுக்கப்படலை. நாளைக்கு வந்து ஷிரந்தி ராஜபக்ச எஃப்சிஐடிக்கு முன்னிலையாகணும்னு சொல்லி கூப்பிடப்பட்டிருக்கிறாரு. நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லி யோசிச்சு பார்க்குற நேரத்தில் விசாரணைக்கு முன்னிலையாவாரா இருந்தால் சில நேரத்தில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வெளியில வர முடியும், ஊடகங்களுக்கு கருத்து சொல்லாமல் போக முடியும். சில நேரத்தில்
கைது செய்யப்படலாம். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சில நேரத்தில் பிணை கொடுக்கப்படும், சில நேரத்தில் விளக்கமறியலையும் வைக்கப்படலாம். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்க, ஒடிஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுற சந்தர்ப்பத்தில் விளக்கமறியல் உத்தரவு சில நேரங்களில் பிறப்பிக்கப்படலாம். இது ஒரு சாத்தியம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. விசாரணைக்கு வராம இருந்தா தலைமறைவாக மாட்டார் சொல்லி நாங்கள் நம்பலாம். ஒரு முன்னாள் ஜனாதிபதியோட மனைவி விசாரணைக்கு வராம தலைமறைவாகிறார்ன்றது அவமானம், வெட்கக்கேடு. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்காது, ஆனாலும் அப்படி நடக்காது என்று சொல்லி நாங்கள் நம்புவோம், எதிர்பார்ப்போம். அப்படி சில நேரங்களில் விசாரணைக்கு வராமல் தலைமறைவான நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் பிடியான பிறப்பிக்கப்படலாம். இல்லாட்டி FCID அவங்களுக்கும் கைது செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கு. FCID தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கலாம். ஒரு போலீஸ் குழு நியமிக்கப்படும் என்ற மாதிரியான செய்தியை நாளைக்கு சில நேரங்களில் நாங்கள் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும் என்றதுக்கான சில சாத்தியங்கள், இப்படி நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஷிரந்தி ராஜபக்ச கூப்பிடப்பட்டிருக்கிறது சிறிலிய சவிய என்று சொல்லப்படுற ஒரு சேரிட்டி தொண்டு நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கிற மோசடி நடந்தது என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நிறுவனம், அதை பற்றின விசாரணைகளுக்காக. இதே சம்பவத்தோட ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு நபரும் இன்னைக்கு FCIDக்கு நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு கூப்பிடப்பட்டிருந்தார். அவர் தான் ஒரு காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவினுடைய வலது கை மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்த அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த சஜின் வாஸ் குணவர்தன. அந்த காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமான ஒரு நபராக இருந்தவர். பிறகு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியான காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச அந்த ராஜபக்ச தரப்புல இருந்து பிரிஞ்சு வெளியேறி இருந்தார். ராஜபக்சக்கள் ஏமாற்றி இருக்கிறாங்க, எனக்கு துரோகம் நடந்திருக்கு என்ற மாதிரியான சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். இப்ப அவங்களுக்கு எனக்கும் இடையில தொடர்பு கிடையாது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்ற ஒரு பிம்பம் வெளி உலகத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு நபர் தான் சஜின் வாஸ் குணவர்தன. அவர் இன்றைக்கு FCIDக்கு கூப்பிடப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. அவர் வெளியில வந்ததும் ஊடகங்களுக்கு சொல்றார், விசாரணைகளுக்கெல்லாம் நான் வரவே இல்லை, நான் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்ததற்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி. ஆனா உள்ள நடந்திருக்கிறது, அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. எதை பற்றின்னு சொன்னா CSN சொல்லப்படுற ஒரு தொலைக்காட்சி இருந்தது, உங்களுக்கு தெரியும். இதுக்கு முதலையும் நாங்கள் கதைச்சிருக்கிறேன். கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சொல்லப்படுற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம். இது மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோஷித ராஜபக்ச உருவாக்குன ஒரு தொலைக்காட்சி. அந்த காலகட்டத்தில் வேறு வேறு மோசடிகள் நடந்தது, அரசு நிறுவனத்துக்கு நட்டம் ஏற்பட்டிருந்தது. அது வரைக்கும் சேனல் ஐயில் ஒளிபரப்பப்பட்ட கிரிக்கெட் மேட்ச் எல்லாமே CSNக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருக்கின்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு சஜின் வாஸ் குணவர்தன FCIDக்கு கூப்பிடப்பட்டு CSN தொலைக்காட்சி சம்பந்தமாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார். CSN தொலைக்காட்சியில் இவர் ஒரு முதலீட்டாளர் என்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்டிருந்தது. இவருடைய நிறுவனங்களோட சேவையை யோஷித ராஜபக்சட CSN தொலைக்காட்சி பெற்றுக்கொண்டிருந்தது என்ற மாதிரியும் சில விஷயங்கள் வெளிவந்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு CSN சம்பந்தமா சஜின் வாஸ் குணவர்தன்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. இப்ப நாளைக்கு ஷிரந்தி ராஜபக்சட்ட நடத்தப்படுற விசாரணைகளுக்கும் இன்னைக்கு சஜின் வாஸ் குணவர்தன விசாரிக்கப்பட்டிருக்கிறதுக்கும் இடையிலேயும் ஒரு நேரடியான மறைமுகமான ஒரு தொடர்பும் இருக்கு. CSN சொல்லப்படுற மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோஷித ராஜபக்சவால உருவாக்கப்பட்ட அந்த தொலைக்காட்சி பதிவு செய்யப்படுற சந்தர்ப்பத்தில் ஃபார்ம்ல ஃபில் பண்ணப்பட்டிருக்கிறது டொரிங்டன் அவென்யூல இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஷிரந்தி ராஜபக்ச. CSN தொலைக்காட்சியை பதிவு செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த முகவரி ஏற்கனவே இப்ப நாளைக்கு விசாரிக்கப்பட இருக்குதானே சிறிலிய சவியன்னு சொல்லப்படுற சிறிலிய சவியவினுடைய கணக்கு. அந்த கணக்குல இருந்து வந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டுதான் டொரிங்டன் அவென்யூல ஷிரந்தி ராஜபக்ச ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த வீட்டினுடைய முகவரி தான் CSN தொலைக்காட்சியை பதிவு செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்டது என்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. CSN தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு நபர் ஒரு வாகனத்தை கொண்டு போய் ஒரு கராஜில் பெயிண்ட் பண்ணார் என்ற மாதிரி சில வேற விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. அது எதை பற்றின விசாரணைன்னு சொன்னா வசீம் தாஜுதீன் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பற்றின விசாரணை. அப்ப ஷிரந்தி ராஜபக்சோட சேரிட்டிக்கு சொந்தமான வாகனம் வசீம் தாஜுதீனை கடத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வாகனத்தை கொண்டு போய் வேற நேரத்தில் பெயிண்ட் பண்ணி இருக்கிற நபர் CSN தொலைக்காட்சியில வேலை செய்த ஒரு முக்கியமான பதவியை வகிச்ச நபர் CSN தொலைக்காட்சியினுடைய உரிமையாளராக இருந்தவர் யோஷித ராஜபக்ச. இந்த சம்பவம் மட்டும் இல்லாம இப்ப நாளைக்கு விசாரிக்கப்படுற சம்பவம் CSN தொலைக்காட்சியினுடைய நிதி கொடுக்கல் வாங்கல், எங்கிருந்து பணம் வந்திருக்கு, எப்படி போயிருக்கு, வேற தொடர்புகள், வேற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான பல விஷயங்கள், பல மர்மங்கள் இதுக்கு பின்னால புதஞ்சு போய் கிடக்கு. அதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மை வெளிவருமா இல்லையான்றது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நாட்கள் நடக்கிற விசாரணைகள் தனித்தனி சம்பவங்கள் மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல நேரடியாவோ மறைமுகமாவோ அது சம்பந்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு
கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அதில் ஷமீந்திரன் சொல்லப்படுற சமல் ராஜபக்சவினுடைய மகன் 3வது சந்தேக நபராக ஒரு வழக்கில் பிரதிவாதியா பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறாரு. இலங்கைக்கு ஏர்பாஸ் கொள்வனவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் 14 விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில், கொள்வனவு செய்யறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்ததுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அதை பற்றின விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. சிஇஓவா இருந்த ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய பிரதம நிறைவேற்று அதிகாரியா இருந்த கபில சந்திரசேனவும் அவருடைய மனைவியும் அந்த வழக்குல 1வது 2வது சந்தேக நபர்களா குறிப்பிடப்பட்டிருந்தாங்க. இப்ப 3வது சந்தேக நபரா குறிப்பிடப்பட்டிருக்கிற நபர் சமல் ராஜபக்சவினுடைய மகன் ஷமீந்திர. அவர் இப்ப அமெரிக்காவில் இருக்கிறாராம். அவருக்கு பகிரங்க பிடியாணைய நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. இதை பற்றின விசாரணையும் தொடர்ச்சியா நடந்து வருது. இந்த நாட்கள்ல முக்கியமான சம்பவங்களை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியா நடக்குது. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.